இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 3 ட்ராக் ரவுண்டாக போட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸிட் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்றைக்குமே வந்து இந்த ரவுண்டாக போட்டை பொறுத்தவரை வர்றப்ப நீங்கள் சைன் போர்டு பார்த்துட்டு வந்துடணும். கீழே அந்த மார்க்கிங் பார்த்தீங்களா, இதை பார்த்து வந்துடுங்க. சரியா? அப்போ வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு இதில் வந்து நீங்கள் ரைட்டும் போகலாம் ஸ்ட்ரைட்டும் போகலாம். ரவுண்டாக போட்டில் மொத்தம் 4 எக்ஸிட். ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்ட் ஸ்ட்ரைட்டு, தேர்டு லெஃப்ட்டு, ஃபோர்த் வந்து யூட்டர்னு. ஓகேவா? 4 வே தான் எக்ஸிட்டுங்கிறது உங்களுக்கு 4 எக்ஸிட். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டு போகிறக்கும் ரைட்டு போகிறக்கும் இந்த ஃபஸ்ட்டு ட்ராக் யூஸ் பண்ணி அது பெட்ரு. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ரைட்டில் இப்படி போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த உங்களுக்கு ஒரு ரோடு எண்டு தானே உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போடுறது பெட்ரு. ஒரு சில இடத்துல ரைட் இண்டிகேட்டர் போட்டு நேராக போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க இண்டிகேட்டர் இல்லாமல் போகிறாங்க. ஆக்சுவல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸிட் இருக்கிறனால நம்ம பின்னாடி வரவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இங்கேருந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டோம்னா இங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 எக்ஸிட் தாண்டி போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸிட் போகிறதுக்கு ரைட் இண்டிகேட்டர், செகண்ட் எக்ஸிட் நீங்கள் போகிறப்ப இங்கே ரைட் இண்டிகேட்டர் போட்டனால இங்கே இருக்கிறவங்க நம்ம இங்கே ஏறுறது தெரியும். பின்னாடி வரவங்களுக்கும் இங்கே இந்த இண்டிகேஷன் கரெக்டாக நீங்கள் ரைட்டு போக மாட்டீங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராக்ல நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த ட்ராக் நீங்கள் லெஃப்ட் போக முடியாது. ஓகேவா? அப்போ இங்கே லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ட்ரைட்டு போகிறப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாங்கன்னா இந்த ட்ராக்ல அவங்க ரைட்டு தான் ஸ்ட்ரைட்டு தான் போவாங்கிறது. ஓகேவா? நிறைய பேர் அந்த ரவுட் கேட்டுருந்தீங்க என்கிட்ட. சரியா? முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்குன்னா, இதில் லெஃப்ட் மார்க் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ரைட் டு லெஃப்ட் மார்க் பண்ணியிருக்கு. நீங்கள் இதில் ஸ்ட்ரைட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே 3 ட்ராக் இருக்குது, அங்கே 2 இருக்குது. நீங்கள் முன்னாடி இந்த சைன் போர்டு இந்த 3 இதுவுமே கீழே மார்க் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அது இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக போக முடியும். இனி இல்லாட்டியுமே இதை கெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயினான இது. அதனால் வந்து டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகேவா? அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டு போகிறீங்கன்னா இதில் டைரெக்டாக உள்ளே வர்றோம் பாருங்கள். சென்டர் ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரியா? சென்டர் ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நேரம் வந்து இந்த ஸ்பீட் ட்ராக், சும்மா ஸ்பீட் ட்ராக்ங்கிறது வந்து இது லெஃப்ட் ட்ராக்கில் வந்து வரும். சரியா? சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக இந்த ஸ்பீட் ட்ராக்னு சொல்கிறேன். இதில் தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகணும். சரியா? இதில் வர்றவங்க இதுக்குள்ளே வந்து இதில் போகக்கூடாது, ராங்கு. ஓகே? ஸ்ட்ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து இதில் இந்த ட்ராக். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸிட்டு ரைட் இண்டிகேட்டர் ரைட்டில் போயிருங்க. நிறைய பேர் கேட்குறீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் எதுக்கு ஸ்ட்ரைட்டு போகிறதுன்னு. அஜ்மானில் வந்து கற்றுக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூல் வந்து இதுதான். அது ஏயிலும் இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டே வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு உள்ளே வந்து இங்கே ரைட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் போனீங்கன்னா சேஃப். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பின்னாடி வரவங்களுக்கு. இப்போ இந்த எல்லோ மார்க் பாருங்கள், ஸ்ட்ரைட்டு போகிறவங்களுக்கு சென்டர் ட்ராக்கில் போகிறதா இருந்தால் இதில் வந்து இங்கே ரைட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ வந்து லெஃப்ட்டு பாருங்கள், உள்ளே வந்து ரவுண்ட் பண்ணி தேர்ட் எக்ஸிட், செகண்ட் எக்ஸிட் முடிகிற இடத்துல ரைட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் இதில் போயிடலாம். அதே இடத்துல வந்து நீங்கள் இந்த ட்ராக்கில் வர்றீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் வந்து சென்டர் மிரர் பார்த்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஷோல்டர் நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணி ஒரு லைன் சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் சென்டர் மிரர் பார்த்து அடுத்த லைனுக்கு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் சேஞ்ச் பண்ணிடணும். லெஃப்ட் யூட்டன் போகும்போது இந்த ட்ராக் நீ வர்றதுக்கு நீங்கள் முன்னாடி லைன் சேஞ்ச் பண்ணிடணும். லைன் சேஞ்ச் பண்ணி இருக்கல கடைசி லெஃப்ட் ட்ராக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி. இதில் வராமல் நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணுறது யூட்டனுக்குலாம் முடியாது, லெஃப்ட் முடியும். யூட்டன் ட்ராக்னாலே நீங்கள் இந்த கடைசி வந்துடணும். எப்படியாவது லெஃப்ட்டில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இங்கேருந்து வர்றப்பவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் மாறி ரெண்டாவது சென்டர் மிரர் பார்த்து ஷோல்டரில் செக் பண்ணி இண்டிகேட் பண்ணி இந்த ட்ராக் வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லெஃப்ட்டும் இதுவும் போட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸிட் யூட்டன், இதுதான் வந்து ரவுண்ட் அபவுட்டோட ரூலு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சைன் போர்ட்ஸ் வந்து முன்னாடியே கீழே ரோட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து மெயினாக வந்து கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு வண்டி ஓட்ட ஈஸி. ஃபஸ்ட் எக்ஸிட் ரைட்டு, செகண்ட் எக்ஸிட்டு ஸ்ட்ரைட்டு, தேர்டு லெஃப்ட்டு, ஃபோர்த் யூட்டன். ஓகே? முடிஞ்ச அளவுக்கு வந்து ரவுண்ட் அபவுட்டில் வந்து 30 ஸ்பீட் லிமிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வண்டியை நீங்கள் ஓட்டுறப்ப வந்து உங்களுக்கு சரியாமல் தான் இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும், வண்டி நம்ம இப்படி எலும்புற மாதிரி இருக்கும் இல்லாட்டி. ஓகேவா? அப்போது பிடிச்சா வந்து இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.